அதை தாண்டி உண்மையை எதிர்பார்த்தா கனவேர் இந்த இடத்துல வரவேணும்னு சொல்லி எங்க ஆக்கள் எடுக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிரச்சனை வந்து இங்க வாங்க சிவான நான் நம்பிக்கை தான் முடிப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை விட இப்ப முன்ன பின்ன வணக்கம் மாலுகள் போட்டு வரவேற்று கொண்டிருக்கிறோம். நல்லூர் நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்துல சரியான மழை பெய்து கொண்டிருக்கு. அந்த மழையோட சேர்த்து இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஒரு நாள் அனுப்பி வச்சுனாங்க. இலங்கையை பூரா சுற்றி 25 மாவட்டம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி பவிசன் மீள திருப்பி வந்திருக்கிறார். அவர் வர்ற போது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சந்தோஷமான நேரம் என்னன்னு சொன்னா எங்கள்கிட்ட இருந்த ஒரு படியே இங்க இருந்து போய் நல்ல ஒரு விதமான விஷயத்தை செய்து காட்டிட்டு வந்துட்டான்றது நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத சொல்றேன். நிறைய பேர் விமர்சனங்கள் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் வாழ்த்தி இருந்துச்சுன்னா அதை தாண்டி உண்மையை எதிர்பார்த்தா கனவேர் இந்த இடத்துல வரவேணும்னு சொல்லி எங்க ஆக்கள் எடுக்கக்கூடிய ஒரு பிரதானமான பிரச்சனையை வந்து அடுத்த தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான மனை இருக்கு. இருந்தாலும் மழை பெய்யுது, புயல் அடிக்க போகணும்னு சொன்னது அப்ப அந்த காரணங்களால கூட சில வராவிட்டுருக்கலாம். இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்க எல்லாம் வரவேற்று இருந்தாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்யறேன். எங்க வரீங்க? வணக்கம். கவனம் அனுப்பி வச்சுனாங்க. கவனம் அனுப்பி வச்சுனாங்க. திருப்பி கவனம் வந்து கூட்டிக்கணும் போகிறேன். அவடத்துக்கு கூட்டிக்கணும் போகணும்னா வந்தாங்க. உங்களுக்கு தெரியுது நான் இடக்கடை பாக்குறபடியா தெரிகிறது ஒரு நாளும் தெரியுது என்ன அண்ணா அப்படியாங்கடா கருத்து போயிட்டேன். வளமையா போய்க்க இந்த செம்மணி வீதியெல்லாம் பார்க்கிற போது அப்படி காஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி உவர் நிலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எப்படி பச்சை பசையிலன்னு இந்த மழை இந்த இடம் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்குது. இதுல நெல்லு விதைப்பினம். நெல்லு மட்டும்தான் இந்த காலத்துல அல்லது இவர்கள் இங்க விவசாயம் செய்யறது வந்து பிரதானமா நெல்லு மாத்திரம் தான். அப்படியே பார்த்தா இப்பதான் இந்த வீதிக்கு ஒரு வடிவிருக்கு. இந்த இடமெல்லாம் இருக்கக்கூடிய இந்த பனை யாழ்ப்பாணத்துக்கு பெரிய ஒரு அளவை கொடுக்கும். இந்த நாளைக்கு இந்த மில்க் பாயிண்ட் நிறுவனத்தினுடைய கனகராசார் ஒரு இடத்துல பனை நட்டவர். அவர் நட்டக்கூடிய பனை தெரியல, ஆனா அவர் இந்த பக்கமெல்லாம் பனை நட்டவர் நிறைய இடத்துல வாசிக்க கிடைச்சது. அது விவரம் தெரிஞ்சாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இதான் முதல் கிட்டு பூங்கா என்று அழைக்கப்படுறது. இப்ப வந்து சங்கிலியன் பூங்கா அப்படின்ற பெயரோட இருக்குது. அப்படியே இந்த பக்கம் திருப்பினோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் வந்துட்டார் பவிஸ்டர். முச்சக்கர வண்டியெல்லாம் முன்னுக்கு வர சேர்ந்து வந்துட்டு இருக்கணும். முன்னுக்கு முச்சக்கர வண்டியெல்லாம் வர நடந்து முடிச்சு வெற்றிகரமா வரக்கூடியவர்கள் வைசன் நண்பர்கள். மாலுகள் போட்டு வரவேற்று கொண்டிருக்கிறோம். வணக்கம் வணக்கம். முதலே வணக்கம் சொல்லிட்டேன். சொன்ன மாதிரி போன மாதிரி வந்துட்டீங்களா? வந்துட்டீங்க. நான் சொல்லிதான் அனுப்பிடலாம். பைசா நம்பிக்கை அனுப்புறோம் போயிட்டு வாங்க. என்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் போடுறது வேற எல்லாமே வேற தானே. யோசிச்ச மாதிரி எல்லாம் முடிஞ்சா? யோசிச்ச மாதிரி முடிஞ்சு எல்லாமே வெற்றிகரமா முடிஞ்சது. முக்கியமா ஒரு இன்றைக்கு என்ன நடக்கும்னா இன்றைக்கு மாவீரர்களுக்குரிய ஒரு வாரம். அதனால தெரியும் தானே உங்களுக்கு என்னது. உணர்வுபூர்வமான விஷயம். என்ன மாதிரி இருந்தது? கோயில்களோடு யோசிச்சுட்டு போவோம். வேற இன்னொன்று நடக்கும். ஆனா கூடுதலா கணக்கு அன்பை சம்பாதிச்சிருக்கேன் அந்த பயணத்துல. நிறைய பேர் எல்லாம் பேசுவாங்க, அது இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் கண்டுக்க கூடாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நீ பேசுறவன் பேசிட்டு போ. அங்க நல்லூர் முருகன் தெரிகிறாரா? முருகன் தெரிகிறாரா? கிட்ட வந்துட்டார். நல்லூர் முருகன் கிட்ட வந்தா நீங்க கிட்ட வந்தீங்களா? நல்லூர் முருகன் கிட்ட வந்தா நீங்க கிட்ட வந்தீங்களா? அதுக்கு என்ன
எத்தனை நாள் ரெண்டு முடியுது? 107 அதான் 107. 3 மாசம் வந்து ஒரு நாளும் காண்ற பைசனை, ஒரு நாளில் கிழமையில 2-3 தரம் காண்ற பைசனை 107 நாளா பார்க்கல. நானே இப்ப ஜாழ்ப்பாணத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன் 107 நாள். மிஞ்சி போனா 45 நாள். அது கூட போல இல்ல. அது கூட இல்ல. அப்படியா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டேன். நாவல்குடிக்கு வந்தாப்புல கத்தினேன், யாழ்ப்பாணம். அப்படியா? இங்க இன்னொருத்தர் நண்பா. என்ன நண்பா? நண்பனுக்கு காயங்கள் கூட. காயம் கூட காயம்டா, வெட்டு காயங்கள். யாரோட சண்டை பண்ணி? பார்த்திருப்பேன். யாரோட சண்டை பண்ணி? உடம்பு கொஞ்சம் கூடத்தானே எனக்கு. ஏன் நீங்க நேரம் நடக்க ஒரு மேலே நடக்கிறீங்க? அதான் உடம்பு கொஞ்சம் கூடத்தானே. அறுவை சிகிச்சைகள் செஞ்சு விட்டு கிடக்கு. நான் உன்னோட சரி ஒரு 10 நாள் 15 நாள்ல உனக்கு வந்து சம்பளம் கொடுத்து அனுப்பணும் ஊருக்கு. மொத்தா முடிச்சுட்டேன். என்ன இருந்தது? 15 நாள் இல்ல உங்களோட 85 நாள் இருந்தேன். என்னனியா என்ன மாதிரி இருக்கு? நல்லா கிடக்கு. நல்லா கிடக்கா? திருப்பி நடமா போய் இனி வந்து ஓய்வு வராதா? ஓய்வு தான் நீ ஃபுல்லா இல்ல. நீங்க இப்ப ஓய்வு எடுத்து படுத்து பேர் துவங்க அப்படி இப்படி வாங்க போறோம். துவங்கோ. அடுத்த ஒரு பெரிய சாதனை என்னது? சர்ப்ரைஸ். என்ன மாதிரியா? இவங்க பரவாயில்ல, அவங்க ஏதோ போறாங்க வராங்க. என்ன மாதிரி ஏன் நடக்க அப்படியா? இது சினிமாபுரம் எங்கடா முருகனை கண்ணோட தெரியும் தானே ஆபாசம். கொஞ்சம் இதுல பாருங்க, ஓடினாலும் ஓடி விடுவோம். இதோட முடிக்குது அப்புறம் எங்க ஓடுறது அப்படி இருந்தது. அப்படியா? 25 வயசுல இந்த 100 நாள் வெட்டி அனுபவம் மாதிரி வேற ஒரு இடத்துல என்ன போறது? பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல உணவுகள், பல தேசங்கள் எல்லாம் போய் எல்லாத்தையும் போய் கண்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கிறோம். வரவேற்பலா இருந்தது. நெச்சமா இருந்துச்சு. பாருங்க, இவ சங்கப்படியில எங்களோட ஜாயின். இவரா 24 கிலோமீட்டர் வர்றாரு நெல்லூருக்கு. ஐயோ, 9 வயசு அவனுக்கு. ஆளை பிடிச்சி கூட்டி வந்தா தானே வர்றாரா? இல்ல, அப்பா பின்ன வர்றாரு. அச்சிவேல இருந்து அங்க வந்து அப்பா அப்புறம் சந்தைக்கு போயிட்டு இப்பதான் பின்னுக்கு அப்பா வர்றாரு. இப்பதான் பிள்ளையே தான் வர. என்ன மாதிரி குட்டீஸ்? அக்கா சொன்னோட நடக்க வந்தீங்களா? கோயில இருந்து வீட்டே நடக்கட்டும் தான் பாரு. நாங்களே எப்படா முடிச்சு அப்பா கோபுரத்துல 5 கலசம் தெரியுது. அப்பா 100 நாள் நிக்கிறாருன்னா சட்டன்னு வளர்ந்துட்டாங்க. ஏனப்பா பையன் அப்படி நடத்தி அனுப்பினீங்க சங்கப்பட்டியில இருந்து? இப்படி ஒரு திறமையால செயல்படுத்தி வெளிப்படுத்தணும் ஒரு விருப்பம். அப்ப விடிய எழுப்பின வச்சு சொன்னார், அப்பா நான் நடந்து நல்லூர்ல முடிக்க போறேன்னு சொல்லி. அப்ப நான் சங்கப்பட்டி பாலங்களையும் அவரை கொண்டு வந்து அக்கி விட்டுறான். இப்ப நான் இந்த சந்தையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வந்துறான். நீங்களே விட்டுட்டு போயிட்டேன். அவருக்கு நம்பிக்கை தான் முடிப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை விட இப்ப முன்ன பின்ன தெரியாதவரோட தான் நடக்கணும் என்ற இது இப்ப எவ்வளவு அறிமுகம் வந்தது. இப்ப எனக்கு தெரியாத ஆக்கள் இல்லாத மாதிரி போயிட்டு இப்ப எல்லாரும் பழக்கமாயிட்டுது. ஆனா நல்லூருக்கு வந்து முடிச்சுட்டார். என்னன்னு பாத்து முதல் சோமிபுரம் நடந்தவர், அவரோட சேர்ந்து பருத்துறையில இருந்து பலாலி வரைக்கும் நடந்தவர். அந்த அனுபவத்துலதான் ரெண்டைக்கு நடக்கணும் மட்டும் ஆள் திரும்பினவர். வீட்டுக்காரிலாம் ஓமா இதுக்கெல்லாம் எங்கட வீட்டுக்காரெல்லாம் காம்பாச்சு. அவையெல்லாம் விருப்பத்தோட வந்தவர் ஆள். இப்ப என்ன சொல்றதா இல்ல வீட்டுக்கு தான் நடந்து போகணும்னு நினைக்கிறாரு. இப்ப ஒரு முடிவான நெருப்பு முடிவான மருதன் எல்லாம் மூடுறாரு. இந்த வயசுல மருதன் எல்லாம் மூடி இருக்காரு. பெரிய மூடி இருக்கிறேன். ஓடி பிளேஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன். பிள்ளைகளை அப்படி வளர்க்கறது பெரிய முக்கியமான விஷயம். ஸ்போர்ட்ஸ்ல வேலை சொல்ற மாதிரி நல்லா படிப்பாரு. முதலாம் பிள்ளை எல்லாம் பாரு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கு ஆள்ல. அதனால நாங்க சுரமையில வெளிப்படுத்த தானே வேணும். எங்களால பிடிச்ச இதை நாங்க செய்யறோம். கட்டாயம் உண்மையா அந்த அப்பாக்களுக்கு ஒரு முன்னுதாரணமான அப்பா. நிறைய வலிக்குதான் இப்படியே பிள்ளைகாட்டுதான் பிள்ளைல வந்து நினைஞ்சு அப்பா நிறைய அப்பா மாதிரி இருக்கிறது பிள்ளைகளுக்கு பலம் என்னன்னு கட்டாயம் வாழ்த்துகள். நல்லூர் வந்தாச்சு. போட்டு எடுப்பு மட்டும் நச்சது. அதுக்குள்ள வந்து ஆளை வந்து விட்டாச்சு. வெள்ளம் இல்ல வாங்க உண்டு. ராகுல் புரோத பாக்குறதுக்கு லண்டன்ல இருந்து வளர்த்துக்கிறேன். நீங்களும் அப்படித்தான் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. என்ன
அந்த மாதிரியா மழை வேணுமா என்ன மழையா தண்ணி மழை தான் அக்கா அவனை நீ வருஷம் வருஷம் நடக்க போற நிக்க போறாங்க நீ இங்க வாங்க சிவான வயசான் முக்கியமான வந்துக்குது நாங்க லண்டன்ல இருந்து டிக்கெட் போட்டு கொண்டு வந்துக்கிறோம் வந்து இங்க பக்கத்துல நிக்கிறேன் அப்படி அங்க எல்லாத்துலயும் பாதி குடிப்பியா நினைக்கா விட்டீங்கடா போக்கா விட இரவுக்கு டேய் நினைக்கா விட்டா போக்கலாம் இரவுக்கு ஏன் அப்படி ஓடி வந்த நீ மாலவட போய் சொல்லாத நடக்க பஞ்சிலாம் ஓடி வந்த நீ அலசேன் போய் சொல்லி அனுப்பினாங்களா எனக்கு மாலை ஓடுறேன் நான் நடந்தேன் அதுல இந்த விழா தூரம் பெறவே களைச்சி போட்டு அது ஆட்டோ வெக்கமே இல்ல மழை மழை இல்லாட்டி பட்டு அடுத்த பயணம் சாந்தன்னா போக போறாரு உலகம் உள்ள நீ காசு நடக்கணும் ரெண்டு பேரும் நல்லூர் திருவிழாக்கு வந்தவ இன்னும் அந்த வீட்டை போவா சின்ன பிள்ளைகள் மாதிரி அந்த ஒளிச்சு யாழ்ப்பாணத்திலே நிக்கிறான் ஊருக்கு போவாவ பல காணுமா என்ன இருக்கு பைசம் வந்தது நடந்து முடிச்சு பாத்தீங்களா இங்க வந்து ரெண்டு பேரும் நண்பிகள் ஆயிட்டேன் அப்படியா ஒவ்வொரு முறையும் நல்லூருக்கு வந்து இப்படியே ஒரு நாளும் வணக்கம் வணக்கம் பண்ணுவான் அப்பாதான் கூட கொடுக்க அதே துணங்கின பாய்ஸ் ஞாபகம் இதுலதான் இல்ல இல்ல நீ சாப்பாடு கூட இல்ல இல்ல நீ இல்ல இல்ல நடந்துட்டு இரவு போய் சாப்பிட்டு படுக்கிறது நடந்த களைப்புக்கு பயங்கரமா சாப்பிடுறது இரவு சாப்பிடுற சாப்பாடு அப்படி உடம்போடு விட்டுற கூட அதால என்னதான் சாப்பிட்டாலும் நீ பேசாம இங்க இருந்து அந்த சட்டிவானைய கொண்டு போயிருந்தீங்கடா வளமையா சாப்பிடுறீங்கன்னா சரி சொல்லி போட்டு போனானு ஒரு நாள் போய் இன்னொரு அலசனை கூட்டிட்டு போடாங்க அவன் பாவம் கத்துறான் ஐயோ ஐயோ என்ன அப்பனே முருகா கொண்டு போன மாதிரி கொண்டு வந்து சேர்த்துட்டேன் இருக்கோ அப்பா ஓங்கி அடியா ஆப்பா நேரம் சரி என்ன மாதிரி கேள்வி கேட்டா நாங்கள் நல்ல பதில் ஒன்று தருவோம் கஷ்டங்கள் என்ன மாதிரி அதான் சொல்ல முடியுமா இந்த கஷ்டத்தை கேட்கறீங்க 104 நாளும் 107 நாளும் கஷ்டம் தான் நடப்பயணம் இல்ல கொலை மிரட்டல் எல்லாம் வந்திருக்கு போல இருக்கு அது சும்மா பிராக்கு வந்திருக்கேன் நாங்களும் பிராக்கு பண்ணிவிடுவோம் இது பிரச்சனை வந்தா உங்களுக்கு அது காவல்துறைன்றது இல்ல நாங்க தேர்தல் டைம் அதாவது அந்த டைம்ல ஓட்டு போறது சந்தர்ப்பம் கிடைக்கிறோம் ஏனென்றால் ஏனென்றால் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் நம்ம இடையில விட்டுட்டு போயிடாது அந்த டைம்ல நாங்க ஒரு ரூம்ல தங்கி இருக்க 2ஆம் நாள் தெரியும் தான் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோ எடிட் பண்ணி போடணும்ன்றது அப்ப 2ஆம் நாள் வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 15 வீடியோ கிட்ட ஸ்டொக்கில் இருந்தது அந்த டைம்ல ரூம்காரருக்கு சிங்களம் எங்களுக்கு நாங்க தமிழ் அப்ப மொழி பிரச்சனையால ரூம்கார அடிச்சு சொல்லிட்டாரு இப்படி தங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து இப்படி நண்பன் இருக்கிறார் அங்க சாமி அவரோட கொஞ்சம் தகாத வார்த்தையில காய்ச்சதால கொஞ்சம் குழம்பிக்கிறோம் அதுல வானத்துல ஏற சொல்லி நாங்க வானத்துல ஏறாம அதே நடையோட போனாங்க
அதை விட வேற ஏதாவது இன பிரச்சனை மொழி பிரச்சனை அப்படி இல்லை உண்மையா சொல்ல போனா பார்த்த அளவில் மக்கள்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சொல்ல போனா நாங்க இந்த 25 மாவட்டம் தொட்டுட்டு வந்துட்டோம். ஒரு 98% மக்கள்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்க நடக்க இது யோசிச்சிருப்பீங்களா? கூட கஷ்டம் வருமானு யோசிச்சிருப்பீங்களோ இல்ல ஆதரவு கிடைக்கும்னு யோசிச்சிருப்பீங்களா? என்ன கஷ்டமும் வருமானு தெரியும், ஆதரவு வருமானு தெரியும். கிடைச்சது ஆதரவு அன்புதான் கூட. இந்த பயணத்தின் நோக்கத்துல வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா? வெற்றி என்ன சொன்னா, நான் விகாரையில போய் தங்கி இருக்கிறேன், சேர்ச்சில போய் தங்கி இருக்கேன், கோயில தங்கி இருக்கேன், பள்ளிவாசலையும் தங்கி இருக்கேன். தங்காத இடமே இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இடத்த தங்கினதை நான் வீடியோ மூலம் மக்களுக்கு காட்டியிருப்பேன். இப்ப காட்டேக்க மக்களுக்கு புரியும். இப்ப ஒரு ஒற்றுமை ஒன்று இருக்கிறதால தானே அவங்க அந்த இடங்கள் எல்லாம் தங்க தந்திருக்காங்க. வீடியோல நாங்க பாக்க நீங்க ஒரு சைவ சமயம் இந்த மதமா இருந்தோம். ஆனா மற்ற மதத்தினவர் தான் கூட உங்களுக்கு உதவி செய்த நாங்க பார்த்தோம். இல்ல எல்லா மதத்திலும் இவங்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. சில இப்ப கூட மழை பெய்யுது, சில இடங்கள்ல வீடியோ எடுக்க முடியாது இருக்குன்னு அந்த மாதிரி கட்டங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால எல்லா இடம் மரம் வைக்கணும்னு சொன்னீங்களா? வச்சுட்டியா? சில இடத்துல வைக்காம தவறப்பட்ட இடம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 19 மாவட்டத்துல. ஆனா இந்தியால எங்களுக்கு அமையல, உண்மையா அமையல. 2-3 மாவட்டம் வெளியில பைக்ல தெரியும் நடந்து போய்க்கல, தேடி தெரிஞ்சா கிடைக்குது இல்ல கண்ணுனால. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அதனால மற்ற இன்னொரு கவலை உண்டு. முல்லைத்தீவுல வச்ச மரம் உண்டு, எல்லாம் வச்ச மரம் உண்டு. அவர் பாதுகாத்தோடு தான் வந்தவர். அது யார வந்து வைக்கவாள எடுத்து விட்டு போட்டாங்க. இப்ப வரையும் கிடந்த வரும். என்ன காரணத்துக்கு அந்த ரோட்டு பெருமிக்கிறது என்ன தெரியாது, என்னத்துக்காண்டி. அப்ப அதனால கொஞ்சம் ஏன்னா முடிஞ்சுட்டாண்டே. அடுத்து என்ன செய்ய போறீங்க? நாங்க சொல்ல போனா இந்த கஷ்டம்னு சொல்ல போனா 2 கஷ்டத்தை பார்த்துருக்கோம். முதல் கஷ்டம் வந்தது சிவனொலி பாதை மேல இறங்கினாங்க. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் வரும். அது என்னோட மற்றது நான், மற்றது மதுசன் சாமி, மற்றது கபிலாஸ் வாங்க. கபிலாஸ் தெரியுமா நினைக்கிறேன் கூடுதல் எல்லாருக்கும். கபிலாசனா மெலிய தான் அனுப்பினான். அப்ப அவன் பார்த்தா இன்னும் கூட தான் வந்திருக்கிறேன். நானே ஊதி போய் வந்திருக்கிறேன். அப்படி போய் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 9-10 மணி ஆயிடுறாங்க. லைட்டு தெரிஞ்சிச்சு. சரி ஊர் வந்துட்டு தக்கல் இறங்க 21 பாதையால இறங்கினாங்க. கடைசி வந்து ஊர் வரையில ஒரு இன்னும் பாதை இருந்து கொண்டே இருக்குது. இறங்கி வந்து 2 நாளைக்கு கால் கீழே. அதாவது எல்லாரும் ஏத்தத்தை பார்த்தா பயப்படுவாங்க, ஏத்தம் பெருதான்னு சொல்லி. நாங்க பள்ளத்தை பார்த்து பயப்படுறாங்க சொன்னா கால் இந்த மசேஸ் எல்லாம் இதாகி. அதுக்கு அப்புறம் 2வது கஷ்டம் சொன்னா முல்லைத்தீவுல கொக்குலாய் கால் வேற இருக்கு தானே. அது ஒரு இப்ப உங்களை ஒரு மேல தொங்க விட்டா எவ்வளவு நிமிஷம் தொங்குவீங்க? ஒரு நிமிஷம் 1-2 நிமிஷம் மிஞ்சி போனா 2-3 ரன் வைங்க வேணும். இப்ப அந்த நாங்க நீந்துற ஐடியாலாம் போனாங்க அந்த டைம்ல. இப்ப மழை டைம்ல இல்ல கொண்டு போனதால ஒரு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீந்தி இதாகி வந்து நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம போயிட்டு அதால போட்டை பிடிச்சுன்னு வந்து நாங்கள் போட்டுன்னு அந்த மேல இதுக்கு அப்படியே இழுத்து ஒரு 50 கிலோ காலுகளை கட்டி விட்டா அந்த அடையாளத்தை காட்டுறாங்க. பிடிச்சு வந்து நாங்க கிட்டத்தட்ட அந்த டைம்ல என்ன சொல்றேன்னே தெரியாது. அவ்வளவுக்கு நீங்க தண்ணியின் உதைப்புக்கு எங்களை தான் அடிக்கும். இறங்கினா பிறகு அந்த கோப்புரை எடுத்து இப்படி ஒன்று கட்டி கை பிரச்சனை நோ கடன். அப்ப நீங்க எதிர்கொண்ட விமர்சனங்கள் என்ன? கடுமையான விமர்சனங்கள் நிறைய வந்திருக்கும். இல்ல விமர்சனம் செய்யறாங்க உடனே